எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் மீனாட்சி பரமகுரு திருப்பூர்ல இருந்துங்க. இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்திரன். இந்த சந்திரன் கூட மற்ற கிரகங்கள் சேரும் போது என்ன விதமான ஜாதக பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான். இதை ஒரு உங்களோட ஜாதகத்துல பொருத்தி பார்க்கும்போது 100% ரொம்ப சிறப்பா தெரியும். இப்போ முதல்ல சந்திரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மாத்ருகாரகன், தாயார் காரகன். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல காலபுருஷ தத்துவப்படி அவர் 4ஆம் அதிபதி. வீடு, நிலம், வண்டி, வாகனத்திற்கு ஒரு காரகஸ்தானாதிபதினு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய தன்மையில ஒரு ஜாதகத்துல தாயார் ஸ்தானம் சிறப்பா இருக்கணும், தாயார் வலுவா இருக்காங்க, தாயார் ரொம்ப எல்லாருக்கும் ஒரு நல்ல புத்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இருக்காங்க, ரொம்ப சிறப்பான அமைப்புல இருக்காங்க அப்படின்னா சந்திரன் உங்க ஜாதகத்துல முதல் தர வலுவுல இருக்காருன்னு அர்த்தம். அப்ப மற்ற கிரகங்களோட சேரும் போது என்ன விதமான பலன்களை தர்றாரு அப்படிங்கிறதா இப்ப பார்க்க போறோம். முதல்ல சந்திரன் வளர்பிறை சந்திரனா இருக்காரா, தேய்பிறை சந்திரனா இருக்காரா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சந்திரனோட சூரியன் சேரக்கூடிய நிலையை நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த சந்திரனோட சூரியன் சேரும் போது அந்த அம்மா ரொம்ப ஒரு அதிகாரமிக்க பெண்மணியா இருப்பாங்க. அமாவாசை தன்மையில இருக்கும்போது இவங்க 2 பேர்ல யாரோட ஒருத்தரோட தன்மை தான் அந்த வீட்டுல ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகும். யார் வர்றாங்க அப்படிங்கிறத, யார் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்கிறத உங்க ஜாதகத்துல பார்க்கும்போது ரொம்ப தெரியும். ஆனா சந்திரன் சூரியனோட இணையும் போது என்ன, தாயார் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ளவங்க, ஆளுமை மிக்க பெண்ணா இருப்பாங்க, ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை. பொதுவா இந்த அமாவாசை யோகத்தை குரு பார்க்கக்கூடிய யோகம் இருந்ததுன்னா அது சித்த புருஷர்களுடைய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த ஜாதகம். அப்போ இந்த தன்மை அமாவாசை பொதுவா எல்லாரும் ஆகாது அப்படி இப்படிம்பாங்க. ஆனா கிரகங்கள் இந்த வேலையை செய்யுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அமாவாசையில பிறந்தவங்களா இருந்தா நிச்சயமா அமாவாசை திதியில மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு நல்ல ஏதோ ஒரு கோயிலுக்கு, உங்க குலதெய்வ கோயிலுக்கு இந்த மாதிரி போயிட்டு வரதா அவசியமா வச்சுக்கோங்க. அடுத்து சந்திரனோட செவ்வாய் சேரும்போது இந்த தன்மையில இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, வைபா இருப்பாங்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, ஏதாவது துருன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப இந்த தன்மையில இருக்கக்கூடிய பெண்களோட ஜாதகத்துல இந்த இணைவு இருந்ததுன்னா இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா தூரதேசத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு கணவன் அமையறது. அதே மாதிரி பிளட் ரிலேட்டடா இஷ்யூ இல்லாம பாத்துக்கணும். இந்த செவ்வாயோட தன்மை எப்படி இருக்கு, சந்திரனோட தன்மை எப்படி இருக்கு, இதை பொறுத்துதான் இவங்களுடைய மன வாழ்க்கை சிறப்பா அமையும். ரொம்ப பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியேட்ல மன வாழ்க்கைங்கிறது தொந்தரவு இருக்கு. அப்போ இது ஒரு சந்திர மங்கள யோகமாக கருதப்படுகிறது. சந்திரன் செவ்வாயோட இணைவு சந்திர மங்கள யோகம். இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது யோகத்திலையும் சேரும். அதே நேரத்துல இந்த கிரகத்தினுடைய தன்மை என்ன, இவங்க 2 பேரும் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல உங்க ஜாதகத்துல இணைந்திருக்கிறார்கள்ங்கிறத பொறுத்துதான் உங்களோட மேரிட்டல் லைஃப்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற. அடுத்து சந்திரனோட புதன் சேர்றார். புதன் சேரும்போது இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு டிட் ஃபார் டாட் இருந்துகிட்டே இருக்கும். சந்திரனுக்கு பொதுவா புதனை பிடிக்கும், ஆனா புதனுக்கு சந்திரனை பிடிக்காது அங்கிற தன்மையினால உங்களால ரொம்ப பெருசா உங்களோட விஷயத்த எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஆனா அம்மா நகைச்சுவை மிக்கவரா இருப்பார். ஏன்னா சந்திரன்கிறது ஒரு தாயார் கிரகம் சொல்றோம். அப்ப சந்திரன் புதனோட சேரும்போது அம்மா நகைச்சுவை மிக்கவரா இருப்பாங்க, ட்ரேடிங்ல ஆர்வம் இருக்கும், இந்த காதல் கவிதைகள் எழுதுறது, எழுத்த விஷயங்கள் இதுலலாம் ரொம்ப அம்மாவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது இணைவையும் குறிக்கும். அந்த சந்திரன் அடுத்து தொடக்கூடிய கிரகம் இந்த கிரகமா இருந்தா அந்த பலனை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சந்திரன் குருவோட சேரும்போது இது ஒரு நல்ல யோகம். இந்த குருச்சந்திர யோகத்தை பாத்தீங்கன்னா எதிரிகள் உங்களை பார்த்தா விலகி ஓடுவாங்க, தெரிச்சு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். அப்ப அந்த அமைப்பாக இருந்தாலும் ஆனா சந்திர திசையோ குரு திசையோ வரும்போது ஒரு அவமானத்தை நிச்சயமா சந்திப்பீங்க. ஏன்னா சந்திரன் குருவோட சேரும்போது ஒரு சின்ன களங்கத்தை ஏற்படுத்துவார். இப்ப கூட ரிஷபராசியில தற்காலிகமா ரிஷபராசியில இருக்கக்கூடிய சந்திரன் மேல குரு போயிட்டு இருக்கிறாரு. ஒரு சின்ன களங்கத்தை அந்த ராசிக்காரர்கள் மேல் சுமத்தப்படுவார்கள். அப்ப அவங்கதான் அதாவது ஜென்ம ராமர் வனத்திலன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஜென்ம ராசியில சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல குரு உள்ள போகும்போது அது உங்கள் மேல் ஒரு அவமானமா ஒரு தீராத ஒரு பழியை ஏற்படுத்தி கொடுக்கும். திசாபுத்தியும் சம்பந்தப்படும் போது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்காக ஒரு பிரச்சனையை சந்திப்பீங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது தாயார் ஒரு நல்ல ஒரு குரு ஸ்தானத்திலேயே இருப்பாரு, நல்ல ஒரு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குற ஸ்தானத்துல இருந்தாலும் சில நேரங்கள்ல திசாபுத்தி சம்பந்தப்படும் போது பிரச்சனையை சந்திக்கிறக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். ஆனா ரொம்ப நல்லவங்க இயற்கையா
சந்திரன் குருவை தொடும்போது நல்ல ஒரு சாந்த ஸ்வரூபியா இருப்பாங்க. எல்லாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய தாயாரா இருப்பாங்க. சந்திரன் சுக்கிரன் இணைவு ரொம்ப வந்து இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கலை நயமிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க இந்த சில பேர் வந்து இந்த அதாவது சுக்கிரன் காரகத்துவமானது காஸ்மெட்டிக்ஸ், அதே மாதிரி இந்த ஒரு மேக்கப் போடுறது, இந்த மாதிரி அழகு நிலையம் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கரெக்டா தன்னை வந்து சரி பண்ணிக்கலன்னா இந்த உலகம் இவங்களை ஏமாத்திடுது. சந்திரன் சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்க பொதுவா ஏன்னா இந்த ரெண்டுமே பெண் கிரகம்ங்கிறதுனால அதீத உணர்ச்சியினுடைய அதீத நிலையில இருப்பாங்க. இந்த ரம்மி ஆடி தோத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த காம்பினேஷன்ல வருவாங்க. அவங்களாம் வந்து தன்னோட மனசை வந்து கட்டுப்பாடு படுத்தி வச்சுக்கணும், ரொம்ப அவசியம், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்திரன் சனியோட சேரும்போது இதுக்கு பேரு புணர்வுன்னு பேரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருமண விஷயத்துல 3 விஷயம் பண்ணும். ஒண்ணு லவ் மேரேஜ், நிறைய லவ் மேரேஜ் நடக்கும். நீங்க 10 பேர்ல ஒருத்தர் தனியா தெரிவிங்க. இந்த சந்திரன் சனி இருக்கவங்க வந்து தனியா தெரிவிங்க. அதே மாதிரி திருமண விஷயம் நீங்க லவ் பண்ணல அப்படின்னா உங்க கல்யாணம் நடக்கும்போது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படும். எப்படி இந்த படத்துல வந்து வடிவேலு சொல்லுவார்ல, செம்பு இருந்தாதான் தாலி கட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த சந்திரன் சனி இணைவு. அப்ப அந்த புணர்வு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆருத்ர கபாலீஸ்வரர் கோயில். பௌர்ணமி நாள் வரும்போது உங்களுடைய அந்த புணர்வு தோஷம் நீங்க அங்க போய் நிவர்த்தி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பான எதிர்காலம். அதே மாதிரி மேரிட் சமயத்துல கண்டிப்பா ஒரு தொந்தரவை சந்திப்பீங்க. சோ இப்படி எல்லா கிரகம், அதே மாதிரி ராகு கேது சேரும்போது, சந்திரனோட ராகு சேரும்போது ரொம்ப பிரம்மாண்டமான தன்மை. எதை எடுத்தாலும் ரொம்ப பெருசா நினைப்பீங்க, பெருசா சிந்திப்பீங்க. 5 ரூபால முடிக்க வேண்டியதை வந்து 500 ரூபாயில கொண்டு போய் முடிக்கிறது இந்த சந்திரன் ராகு தான். ஆய்சோலேஷன்லயே இருக்கும். இப்ப நம்ம பேசிட்டே இருக்கோம்னா இவங்க கூட நீங்க போன் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, வேற எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க கூட பேசிக்கிட்டே வேற எதையாவது பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் இந்த சந்திரன் ராகு. ஒரு மனம் வந்து தன்னோட கட்டுல இருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய இந்த பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும். இதே இந்த காம்பினேஷன் 12ஆம் இடத்துல இருந்துன்னா உறுதியா நீங்க வெளிநாட்டுக்கு போயிருவீங்க. அது ஜலராசியா இருந்தா நீங்க அங்கதான் இருப்பீங்க. இந்த சந்திரன் ராகு. சந்திரன் கேது இது வந்து ஒரு சாமியாரோட மனநிலை. இது எப்படி சந்திரன் ராகு பிரம்மாண்டம்னு சொன்னமோ சந்திரன் கேது அத்தனை குறுகியது. ஒரு நேரோ மைண்டடா இருப்பீங்க, யாரையும் நம்ப மாட்டீங்க, எளிதில யாரு கூடயோ அவ்வளவு சீக்கிரமா போய் மெர்ஜ் ஆக மாட்டீங்க, ஒட்ட மாட்டீங்க. இந்த தாயாருக்கும் அந்த தன்மைதான் இருக்கும். நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து உங்களுடைய மனம் என்ன நிலையை நோக்கி நகரும், அதே நேரத்தில் உங்களுடைய தாயாருடைய நிலை எப்படி இருக்கும். சந்திரன் கேது ஹைப்பரா இருப்பாங்க, ஒரு சாமியார் மனநிலையில இருப்பாங்க. சில பேருக்கு கிரகம் சரியில்லை அப்படின்னு சொன்னா மென்டலி டிசார்டர் ஸ்டேட்டுக்கு அந்த தாய் போகக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்து விடும் இந்த சந்திரன் கேது. அவங்க குடும்பத்துல நீங்க இந்த சாமியாடுறவங்க இருக்காங்களான்னு கேட்டா இருப்பாங்க, ஜோதிஷர்கள் இருப்பாங்க, ஹைப்பரா இருக்கவங்க இருப்பாங்க, ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியவங்க. இந்த சந்திரன் கேது அதை கொடுக்கும். அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான தன்மையில என் ஜாதகத்துல இருக்குங்க, நான் என்ன பண்ணலாம்? பொதுவா நான் சொன்ன மாதிரி சந்திரன் சூரியன் நிலை சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில இருந்ததுன்னா அமாவாசை வழிபாடை நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலையோ சிவன் கோயிலையோ போய் பண்ணுங்க. சந்திரன் செவ்வாய் இணைவு இருக்கு, சந்திர மங்கள யோகம் இருந்தாலும் சில நேரத்துல பிரச்சனை பண்ணுது. முருகப்பெருமானுடைய வழிபாடை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், மனத்தை முருகப்பெருமான் பால் வைத்து விடுங்கள், அவன் உங்களை வந்து நல்ல சிறப்பான ஒரு வழி நடத்தக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். சந்திரன் புதன் இணைவு இருக்கு. அப்ப உங்களுடைய மனம் அந்த புதன் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்சது, ஸ்கூல் போகக்கூடிய இயலாத குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கேல் வாங்கி தர்றது, பச்சை பயிரை உண்றது, அதே மாதிரி பெருமாள் கோயில்களுக்கு உங்களுக்கு முடிந்த நேரத்துல புதன்கிழமைகள்ல போய் அந்த பெருமாளை போய் பார்த்துட்டு வர்றது, அவருக்கு ஒரு 2 விளக்கு போட்டு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லிட்டு வர்றது சிறப்பான ஒரு பலனா இருக்கு. சந்திரன் குருவோட இருக்கு. நீங்க வந்து நிச்சயமா ஏதாவது ஜீவசமாதி வழிபாடுகளோ குருமகான்களுடைய வழிபாடுகளோ எடுத்துக்கும் போது தேவையில்லாத அவமானங்கள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். சிறப்பான ஒரு வழிபாட வியாழக்கிழமையில உபவாசம், காலையில ஒரு நேரம் உபவாசம் இருந்து செஞ்சு பாருங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சந்திரன் சுக்கிரன் இணைவு வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாள் வழிபாடு, பிறை சூடிய தெய்வங்களை வழிபாடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். பிறை சூடிய தெய்வங்கள் யாரு? காமாட்சி. பெண்கள்ல காமாட்சி, ஆண்கள் காமாட்சியை கும்பிடணும், பெண்கள் சிவனை கும்பிடலாம். இந்த சந்திரன் சுக்கிரன் நினைவு இருக்கவங்க வெள்ளிக்கிழமைகள்ல ஏதோ ஒரு பெண் தெய்வ வழிபாட செய்யும் போது சிறப்பா இருக்கும் வாழ்க்கை. சந்திரன் சனி காவல் தெய்வங்களுடைய வழிபாடு, எங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் போல காவல் தெய்வங்களை சனிக்கிழமை தோறும் அந்த ஒரு கருப்பராயன் கன்னிமாருக்கு ஒரு சூடத்தை பத்த வச்சு உட்கார்ந்துட்டு வாங்க, கஷ்டம் எல்லாம் தீந்துடும். சந்திரன் ராகு கேது இணைவு இருக்கும் போதும் நீங்களும் கண்டிப்பா வந்து ஜீவசமாதி வழிபாடுகளையும், சந்திரன் ராகு வந்து பாத்தீங்கன்னா ராகு காலத்துல துர்க்கை வழிபாடை எடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை உங்க ஜாதகத்துல எங்க ராகு இருக்காரு, முக்கியமா வெள்ளி
ஞாயிறு இது ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கும். வெள்ளிக்கிழமை ராகு வழிபாடோ இல்ல ஞாயிற்றுக்கிழமையில வர ராகு காலத்திலயோ விஷ்ணு துர்க்கை அந்த கோயில்ல இருக்கக்கூடிய துர்க்கைக்கு சந்நிதிக்கு போயிட்டு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய ராகுக்கும் விளக்கு போடலாம். சந்திரன் கேது கருமாறி இந்த முகம் மாறிய தெய்வங்கள் வாராகி இவங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்றதன் மூலமா வாழ்க்கை செலுக்கும். பொதுவா இந்த சந்திரன் ராகு கேதுவோட இருக்கும்போது வக்ர கிரகங்கள், இந்த வக்ர கிரகங்களோட சந்திரன் இணைஞ்சிருந்தா மனசு அவ்வளவு லயமா இருக்காது, பிரச்சனையா இருக்கும். அப்போ நீங்க தான் இந்த வாராகி விநாயகர் ஆஞ்சநேயர் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். அடிக்கடி இந்த தெய்வங்களை போய் சந்திச்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த நிலைக்கு நீங்க உயர்த்தப்படுவீர்கள் அப்படிங்கறதுதான். சோ இந்த கிரகச்சேர்க்கையை பொறுத்து உங்கள் மனமும் இப்படித்தான் இருக்கும், உங்க அம்மா இப்படித்தான் இருப்பாங்க, இந்த தன்மையில இருக்காங்க. இதே வந்து இந்த கிரகத்தோட நிறைய கிரகம் காம்பினேஷன் ஆகும், அப்ப தன்மை மாறும். நான் சொன்னது வந்து ஒரு கிரகத்தை மட்டும் தான் இணைச்சிருக்கேன். இது மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிற கிரகம், பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய கிரகம், இது எல்லாம் இணையும் போது ஒரு கிளம்சியா ஒரு பலன் இருக்கும். அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்க ஜாதகத்தை தகுந்த ஜோதிடத்தை காட்டி அதற்குண்டான ஒரு பரிகார விஷயங்களை எடுத்துட்டு போகும்போது வாழ்க்கை நிச்சயமாக மாறும். பொதுவாக சந்திரனுக்கு பௌர்ணமி நேரத்துல கிரிவலம் வர்றது, பௌர்ணமி சந்திரனை தரிசிக்கிறது, அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு பலன்களை தரும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏதாவது உங்களால வயதான பெண்களுக்கு முடிஞ்சதை செய்யறது, தாயாருக்கு செய்ய முடியலனாலும் கூட தாயார் வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யறது உங்களை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தும். அதனால நிச்சயமா எல்லாருமே சந்திரனுடைய அருளை பெறுங்க. ஏன்னா சந்திரனுக்கு தான் மிகப்பெரிய யோகங்கள் விஷயங்கள் எல்லாமே ஜாதகத்துல கொடுத்துருக்காங்க. அதனால உங்க யோக ஜாதகமா மாறணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும். அதனாலதான் பெரியவங்க வந்து எண்ணம் மாறினால் எல்லாமே மாறும் அப்படின்னு இருக்காங்க. எண்ணங்களுக்கு ஏற்பதான் உங்க வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மனதை திடப்படுத்தி அடுத்த நிலைக்கு உயர யோகா தியானம் போன்ற விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சந்திரனை ரொம்ப நல்ல ஒரு பூர்ண சந்திரனா மாற்றுவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இந்த பதிவை வந்து முடிச்சுக்கிறேன். என்னோட பேர் மீனாட்சி பரமகுரு, நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். என்னோட மொபைல் நம்பர் 9943927772. வாழ்க வளமுடன்.